ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது தளபதி விஜயின் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஜனநாயகம் படம் பார்த்தோன்னா இப்போ நார்மலாக ஒரு தமிழ் பிளாக் பஸ்டர் படமாக வந்துட்டு இருந்த படம் இப்போ இந்த ஒரு மாத காலமாக இந்த சட்ட பிரச்சனையினால அகில இந்திய சூப்பர் படமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்சார் சான்றிதழ் சிக்கல்கள் காரணமாக தளபதி விஜயின் ஜனநாயகம் படம் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ தேர்தல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போறதுனால ஜனநாயகம் டீம்லையும் படத்தை தேர்தலுக்குள்ள எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் அதோட பரபரப்பை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஏன்னா இப்போ நேஷனல் சேனல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா யூடியூபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம எங்க போய் பார்த்தாலும் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதான் எங்க பார்த்தாலும் பேசும் பொருளா இப்போ மாறிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகம் படம் பார்த்தோம்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தளபதி விஜயின் பிரம்மாண்டமான விடைபெறும் விழாவாக தளபதி விஜயின் கடைசி படம் ரிலீஸ் ஆகாதது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவலையை உண்டாக்கியது. சிபிஎஃப்சி சான்றிதழ் வழங்குவதை நிறுத்தி வைத்ததும் ஜனநாயக பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டின. பல விசாரணைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையுடன் தணிக்கை வாரியத்துடன் ஒரு மாத காலமாக சட்ட மோதலில் படம் சிக்கிக் கொண்டது. வழக்கு நீண்ட காலமாக நடந்து வந்ததால் ஜனநாயகம் தயாரிப்பாளர் பிப்ரவரி 10 அன்று சிபிஎஃப்சி மீதான வழக்கை வாபஸ் பெறவும் செய்தார். படத்தை மறுஆய்வு குழுவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மறுஆய்வு குழுவுக்கு அவங்க வாபஸ் பண்ணிட்டு மறுஆய்வு குழுவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜனநாயகம் படம் ஆரம்பத்தில் தமிழ் பிளாக் பஸ்டர் படமாக நிலைநிறுத்தப்பட்ட படம் இப்போது அகில இந்திய அளவில் பேசப்படும் படமாக மாறியுள்ளது. இந்த ஒரு மாத காலமாக நடந்து வரும் சட்ட போராட்டம் ஜனநாயகம் வழக்கமாக முன் வெளியீடு விளம்பரம் போடுவாங்கல்ல, வழக்கமான முன் வெளியீடு விளம்பரத்தை விட இது நீண்ட நேரம் தலைப்பு செய்திகளில் வைத்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்க எந்த பக்கம் போனாலும் ஜனநாயகம் படம் லேட்டஸ்ட் அப்டேட், ஜனநாயகம் படம் ரிலீஸ், ஜனநாயகம் படம் ரிலீஸ் எப்போ அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் ஒரு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் விடுப்பா, படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் வாக்காளர்களை பாதிக்கும் என்று நம்பினால் படத்தின் திரையிடலை நிறுத்தி வைக்கவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் டிவிகே தலைவராக போட்டியிடுவதாலும் ஜனநாயகம் படம் அரசியல் பேச்சுகளை கொண்டிருப்பதாக சில தகவல்கள் இருப்பதாகவும் திரைப்படம் வெளியீட்டிற்கு உண்மையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. சரி, இப்ப படம் ரிலீஸே ஆகாதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஆனா சென்சார் சர்டிபிகேட் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு, விரைவா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சிபிஎஃப்சில இருந்து அப்படின்னா நமக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சீக்கிரம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையா, ஏகப்பட்ட பிரச்சனை இங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படத்துக்கு ஒரு சைடு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் தேர்தல் பிரச்சனை பண்ண போயிட்டு இருக்காங்க, அதுல அந்த இடத்துலயுமே அதுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்புறம் இது இல்லாம இப்ப இன்கம் டாக்ஸ்ல வேற ஒரு அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. சரி, இப்ப அவர் அரசியல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லாஸ்டா ஒரு வீடியோல கூட ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நாங்க ஜனநாயகம் படத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணல, ஏன்னா எங்க தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லியிருக்காரு, நாங்க அதுக்கு தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஜனநாயகம் படம் இந்த அளவு தாமதமா வரத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க மனசுல பட்டதை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.